சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. சார் உற்சாகமான காலை வணக்கம் சார். வணக்கம் சார். 41 புள்ளிகள் அதிகரிச்சு நிஃப்டி 24,167 அப்படிங்கறதுல முடிஞ்சிருக்கு சார். பிஎஸ்சி வந்து 187 புள்ளிகள் அதிகரிச்சு 79,595 முடிஞ்சிருக்கு. நேத்து வந்து நம்ம வந்து HDFC வங்கியோட குவார்டர்லி ரிசல்ட்னால சந்தையின் போக்கு மாறுமா அப்படின்னு நம்ம டைட்டில் வச்சிருந்தோம். நிஜமானமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அது மட்டும் 280 புள்ளிகள் சம்திங் அதிகரிச்சு சென்செக்ஸோட வளர்ச்சிக்கு அது பங்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நேற்று IPS ஃபினான்ஸ்ல வந்து நாகப்பன் சார் பேசியிருந்தாரு. ஓகே, நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? இல்ல ஐ திங்க் நேற்றைய தினத்தோடைய பெரிய அளவுல மாற்றம் வந்து அந்த 24,200 புள்ளிகள் தாண்ட முடியாத பட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தையின் போக்கு தான். பேர்லி அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்ல கொஞ்சம் லைவா கிராஸ் பண்ணாலுமே ஓகே, இந்த 2025 வருஷத்துக்கு ஹையஸ்ட் லெவல்ல தொட்டிருக்கக்கூடிய ஒரு நிஃப்டி அப்படின்றத சொல்லலாம். பட் நேற்றைய தினத்தோடைய க்ளோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாம். இவ்வளோ ரிசல்ட் சிறப்பாக வந்திருந்தா அந்த புஷ் இருந்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். தற்போதைய நிலைமைக்கு நம்ம பார்க்க போகுமானால் 24,200 புள்ளிகள்ன்றது மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக தான் இருக்கிறது. ஸோ இன்றைய தினத்தின் போக்கு வந்து அந்த லெவலை தாண்டுவது தான் முதல் கட்ட பணியாக இருக்கும். ஒரு புல்லிஷ் மூவ் தொடரணும் அப்படின்றதுனா அந்த 24,200 புள்ளிகளுக்கு மேலாக ஒரு க்ளோஸ் அண்ட் அந்த ஒரு மூவ் வந்து நடக்கணும். அப்படி தாண்டி விட்டோமானால் டெஃபினட்டாக 24,550 475 to 550 புள்ளிகள் தொடுகின்ற அந்த இலக்கை தொடுகின்ற வாய்ப்பு சந்தைக்கு இருக்கிறது. அது இல்லை, அப்படி ரிசல்ட் வந்து சிறப்பாக இல்லை, மற்ற பல காரணியினால சந்தை வந்து பாசிபிள் ஒரு கரெக்ஷன் அப்படின்றது, ஒரு கரெக்ஷன்ல ஒரு டவுன் மூவ் அப்படின்றது இருந்ததுன்னா 24,100 24,060 புள்ளிகள் 24,060 இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். தற்போதைய நிலைமைக்கு அந்த 24,000 புள்ளிகளுக்கும் 24,500 புள்ளிகளுக்கும் உள்ள ரேஞ்சுக்குள்ள தான் சந்தை இருக்கிறது. தற்போதைய நிலைமைக்கு ஹெல்த்தி. பட் இதன் போக்கு வந்து இந்த இலக்கை அது முக்கியமா 24,200 புள்ளிகளை தாண்டி க்ளோஸ் செஞ்சால்தான் அந்த அப் மூவ் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் வலுவடையும் என்பதை நாம் வலியுறுத்த வேண்டும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கல் ஃபார்மேஷன் நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று தினத்தோட கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. அது யூஸ்வலாக ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன் இருக்கக்கூடிய ஸ்டிக். நெகட்டிவ்னா ஒரு ஸ்மால் டவுன் மூவ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை வந்து அந்த கேண்டில்ஸ்டிக் வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது டெய்லி கேண்டில்ஸ்டிக்கில். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைய தினத்தின் வர்த்தகத்துக்குள் நுழைய வேண்டும் என்பதை தெரிவிக்கப்படுது. இது வந்து கேண்டில்ஸ்டிக் அடிப்படையில். அஃப்கோர்ஸ் அதர் இண்டிகேட்டர்ஸ், ரிசல்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸாக இருக்குது. பட் சார்ட்ல பார்க்கறது என்னன்றது நான் சொல்ல விரும்புகிறேன் சார். இப்போ தொடர்ந்து 7 நாட்களாக பங்கு சந்தை வந்து ஏற்றத்தில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேண்டில் ஸ்டிக் வேற கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க. அப்போ இதுக்கப்புறம் பங்கு சந்தை இதே நிலை தொடருமா இல்லை இறக்கத்தை சந்திக்குமா சார்? இல்லை, அது திஸ் இஸ் ஒன்லி ஒன் டே, ஒரு நாளைக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில் ஸ்டிக். அதனால வந்து இப்போ திடீரென்று நமக்கு கோடை காலத்துல மழை வரும் பாருங்க. கடந்த வாரம் கூட ஒரு நாள் மழை பெஞ்சிச்சு சென்னையில. ஆமா, திடீர்னு பெஞ்சது. அந்த மாதிரி ஒரு மூவ் வந்து நமக்கு சந்தையில கிடைக்கும் கார்த்திக். அவ்வளவுதான். அதனால வந்து பெரும்பாலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்றது கேட்டா அது பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். பட் தற்போதைய நிலைமைக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்தா நமக்கு ஒரு அலர்ட் அப்படின்றது சந்தையில வந்து அந்த டெக்னிக்கல் சார்ட் வழியில நமக்கு வந்து என்ன தெரிவிக்கப்படுத்துறதுன்னா நீங்க அலர்ட்டா இருங்க. பாசிபிலிட்டி, அதாவது திசை திருப்பம் நடக்கும் அப்படின்றத எடுத்து சொல்லல. பட் கேர்ஃபுல்லா இருங்க, அலர்ட்டா இருங்க. இதுக்குள்ள வாய்ப்பு அதிகரித்து உள்ளது அப்படின்றது தான் எடுத்து சொல்லுங்க. ஸோ அந்த டைரக்ஷன் பெரிய அளவில் மாறுமான்றதை கேட்டா இல்லை. பட் அந்த ரேஞ்சுக்குள்ள இந்த அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சார், FIIயோட செல்லிங் பையிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு சார்? FII வந்து நேற்றைய தினம் இன்னும் குறைஞ்சிருக்கிறது. அவங்களுடைய ஸ்டில் பயர்ஸ், நெட் பயர்ஸாக தான் இருக்காங்க கேஷ் செக்மெண்ட்ல. பட் 1,290 கோடி ரூபாய்க்கு மட்டுமே பை பண்ணியிருந்தாங்க. ஸோ 6,000 கோடியில் ஆரம்பிச்சு ஏப்ரல் 15ஆம் தேதி நேற்றைய தினம் வந்து 1,200 கோடிக்கு வந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹியூஜ் ட்ராப் அப்படின்றது சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம DIS பார்த்தோம்னா ஓரிரு நாட்கள் திருப்பி பையராக வந்தாங்க. நேற்றைய தினம் வந்து ஒரு 885 crores நெட் செல்லராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து திடீரென்று ஸ்டாக் சேர்ன் பண்ணுறாங்க. கொஞ்சம் லோவர் லெவலில் வாங்கக்கூடிய பங்குல வந்து விட்டு விலகுறாங்க. கொஞ்சம் லாபத்தையும் புக் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரிகிறது. ஸோ
ஸோ திஸ் இஸ் த கரண்ட் பேட்டர்ன் இன் டர்ம்ஸ் ஆஃப் FII&DA ஃபார் த மந்த். நீங்கள் இந்த மாதத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா FIIs வந்து இன்னும் நெட் செல்லராக தான் இருக்காங்க மாதத்துக்கு. இப்போ நேற்றைய தினம் அண்ட் ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து நேற்றைய தினம் வரைக்கும் தொடர்ச்சியாக நெட் பையர்ஸாக தான் இருந்திருக்காங்க. பட் அந்த பையிங் லெவல் குறைஞ்சிருக்குன்றது அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். சூப்பர் சார். அவங்களுடைய கவனம் எந்த செக்டர்ல இருக்குன்னு ஏதாவது கணிக்க முடியுதா சார்? கணிக்க முடியுது, பட் அது வந்து கொஞ்சம் டிலேடாக தான் நமக்கு தெரியும் கார்த்தி. பை தென் த மூவ் வில் ஆல்ரெடி பி ஓவர். பட் நீங்கள் ஒவ்வொரு பங்கீடுமே, அதாவது ஒவ்வொரு பங்குமே அதை வெளியிட வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, அவங்களுடைய FII ஹோல்டிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி. இது வந்து வலைத்தளங்களில் நமக்கு கிடைக்கின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். பட் இது வந்து கொஞ்சம் ஹண்ட் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்க வேண்டிய டேட்டா. அப்படி இருக்கையில் ஒரு நிஃப்டி 50, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சியில் பேச நமக்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் டைம் புரியறதுனால. பட் ஒரு 36 கம்பெனி வந்து, அதாவது நிஃப்டி 50யோட 36 கம்பெனிகள் வந்து அந்த FII ஹோல்டிங் டேட்டா வந்து போட்டிருக்காங்க கடந்த குவார்ட்டருக்கு. அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 36 கம்பெனிஸ் வந்து பெரும்பாலும் அளவுக்கு ஒரு 5 கம்பெனிக்கு மட்டுமே FII ஹோல்டிங் வந்து அதிகரித்திருக்கு போன குவார்ட்டருக்கு. மீதி 31 கம்பெனிக்கு வந்து FII ஹோல்டிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இது ஒரு பக்கம். அதே போல சர்டன் ஸ்ட்ராங் மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மாலர் கேப்ஸ். சார் அது எந்த பங்குன்னு குறிப்பிட முடியுமா சார்? இல்ல, அது வந்து மிஸ்லீடிங்கா போயிடுமா? மிஸ்லீடிங்கா போயிடும். ஓகே சார். ஏன்னா அதன் அடிப்படையில் வந்து நம்ம பையிங் போலாமா செலக்ட் போலாமான்னு அது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. சரி. ஸோ பை ரெகுலேஷன் அது வந்து நம்ம இது அவைலபிள். நீங்க வந்து யார் வேணா இது பார்த்துக்க வேண்டிய டேட்டா தான் இது. பட் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இது வந்து இதில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, தற்போதைய நிலைமைக்கு இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்லேருந்து இவங்க கொஞ்சம் அந்த ஹோல்டிங்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. தே ஹேவ் மூவ் டுவர்ட்ஸ் சர்டன் மிட் கேப்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அந்த லார்ஜ் கேப்லேருந்து வெளியில் வரும்போது, இல்லை நிஃப்டி இண்டெக்ஸ் பங்குலேருந்து வெளியே வரும்போது இண்டெக்ஸின் போக்கு வந்து கொஞ்சம் இங்கே வந்து பாதிக்கப்படுகிறது இல்லையா? ஏன்னா இண்டெக்ஸ் பங்குகளை வந்து வாங்கினாதான் அந்த இண்டெக்ஸோட ஏற்ற இறக்கங்களுடைய நீக்கம், இந்த ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஷிஃப்ட் வந்து தற்போதைய நிலைமைக்கு நடந்துட்டு இருக்கு. பட் ஆஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் எப்படி வந்து நமக்கு சந்தையின் அந்த திசை திருப்பம் FIIs வந்து எப்படி நடக்கும், திருப்பி மறுபடியும் பெரிய அளவில் அந்த இண்டெக்ஸ் ஸ்டாக்குக்குள்ள வருமா என்றதை காத்திருந்து தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். பட் இன்னும் நமக்கு முழுசாக ரிசல்ட் வரவில்லை. தற்போதைய நிலைமைக்கு ஒரு 80 கம்பெனிஸ், ஒரு 80 கம்பெனி மட்டுமே ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. தற்போதைய நிலைமைக்கு அது ஸ்பிளிட்டாக தான் இருக்குது கார்த்தி. ஒரு 40 வந்து பாசிட்டிவ் க்ரோத் இருக்குது, 40 வந்து நெகட்டிவ் க்ரோத் இருக்குது. ஸோ 50-50 தான் இருக்குது. ஸோ தற்போதைய நிலைமைக்கு இன்னும் அந்த இம்பேலன்ஸ் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். சூப்பர் சார். சார் குவார்டர்லி ரிசல்ட் பற்றி இப்போ பேசுனீங்க. நம்ம இன்னைக்கு ஏதாவது பங்குகள் குவார்டர்லி ரிசல்ட் வெளியிடலாம்? ஆமாம், டெய்லி வந்து குவார்டர்லி ரிசல்ட் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஸோ இன்றைய தினத்துடைய ரிசல்ட்ஸ் கேலண்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய 361 ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ அவங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் வர இருக்கிறது. அதே போல் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், கேன்ஃபின் ஹோம்ஸ், இது முக்கியமாக. அஃப்கோர்ஸ் தேர் அதர் கம்பெனிஸ் ஆல்சோ. பட் நான் வந்து என்னுடைய ரீடிங் பிரகாரம் நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து குறிப்பிடத்தக்க அந்த ஒரு சில பங்குகளை மட்டுமே நான் எடுத்து சொல்கிறேன். ராலிஸ் இந்தியா, அஃப்கோர்ஸ் இது சிஞ்சின் ஃபார்மசூட்டிகல்ஸ், டாடா கன்சியூமர், தைரோகேர். நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ தைரோகேர் அப்படின்ற ஸ்டாக் அண்ட் வெண்ட். இதை தவிர்த்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட ரிசல்ட்டும் இன்றைய தினம் வருது. இது வந்து நான் சொன்னது வந்து ஒரு 7-8 பங்குகள் தான். ஆனால் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11, 12, 15 பங்குகள் கிட்ட இன்னைக்கு ரிசல்ட் வெளியிட இருக்கிறது. பட் நான் சொன்ன குறிப்பிட்டது பொதுவாக நம்ம நிகழ்ச்சியை கேட்கின்ற மக்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற நினைச்சா சொல்றேன். எஸ் கார்த்தி. சார் ஏஷியன் மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆயிருக்கு? அதாவது நேற்றைய தினம் வந்து US மார்க்கெட்ல ஒரு பயங்கர அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டாக இருந்தது. ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் மூவோடு இருந்து அப்புறம் கடைசியில், ஏன்னா ட்ரம்ப் வந்து அவங்களுடைய ஃபெடரல் ரிசர்வ், அதாவது ரிசர்வ் வங்கி, அவங்க நாட்டோட ரிசர்வ் வங்கியோட சேர்மனை வந்து ஃபயர் பண்ணோம், அவரை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சு, அப்புறம் வேலையை விட்டு தூக்க மாட்டேன்னு சொல்லி, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கல, அவர் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தார் அப்படின்றத நமக்கு அவர் வெளியிட்ட செய்திகள் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ சந்தையின் போக்கும் அப்படி ஏற்ற இறக்கத்தோட இருந்தது. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 1000 புள்ளிகள் உயர்வில்
தான் அந்த சந்தையின் வர்த்தகத்தில் அந்த நேரத்தில் டவ் ஜோன்ஸ் வந்து இருந்திருக்கிறது. ஸோ 1016 புள்ளிகள் உயர்ந்துதான் நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸோடைய வர்த்தகம் முடிஞ்சது. இன்றைய தினம் அதோடைய பிரதிபலிப்புக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. முக்கியமாக நிக்கேயா இருந்தாலும் சரி, ஹாங்செங் மிகவும் வலுவாக இன்றைய தினத்துடைய வர்த்தகம் மிகவும் ஸ்ட்ராங்காக அப்சைட் மூவோட தற்போதைய வர்த்தகம் துவங்கி கொண்டு நடந்து வருகிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு. ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த சைனா யுஎஸ் வர்த்தக போர் வந்து இன்னும் சீக்கிரமாக இன்னும் குயிக்காக அதுக்கு ஏதாவது ஒரு டிசிஷன், ஒரு முடிவு வந்து வர இருக்கிறது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்புல. இது வந்து எப்போ நடக்கும்ன்றது ஒன்றும் இல்லை, பட் ஒரு எதிர்பார்ப்புல அந்த சந்தைகள் வந்து மிகவும் மிகவும் ஒரு ரீபவுண்ட். ப்ளஸ் அந்த அந்த ஃபெட் சேர்மேனுக்கு அகேன்ஸ்ட் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ட்ரம்ப் சொன்னது என்னன்னா, நாள் முடியும் பொழுது இல்லை நான் ஃபெட் சேர்மேனை வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, அவரை வந்து ரிசைன் பண்ண வைக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு செய்தியும். முக்கியமாக எலான் மஸ்க் வந்து நேற்று தினம் பேசினது, நான் வந்து இன்னும் டிஓஜிஇ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சியிலேருந்து இன்னும் குறைவான நேரம் தான் நாங்கள் செலவிட போகிறேன், என்னுடைய டெஸ்லா நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை மட்டும் கூடுதலாக நான் கவனிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன செய்தியும். அவருடைய டெஸ்லா பங்குகள் மிகவும் டெஸ்லாவுடைய ரிசல்ட்ஸ் வந்து நேற்றைய தினம் யூஎஸ்ல வெளியிட்டாங்க. அது வந்து மிகவும் ஒரு வெரி பேட் ரிசல்ட்டாக தான் இருந்தது. அந்த அந்த பட்சத்திலையும் சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ரெவென்யூ ஃப்ரம் எலக்ட்ரிக் கார்ஸ் குறைஞ்ச வண்ணமாக இருக்கும்படினால அவர் சொன்ன இந்த ஒரு காரியம். ஏன்னா அவருக்கு வந்து நிறைய எதிர்ப்பு இருக்கிறது டிஓஜி ஃபங்க்ஷனிங்னால. ஸோ நான் டிஓஜியில் இன்னும் கம்மியாக தான் நேரத்தை செலவிட போகிறேன், அதிகமாக என் கம்பெனியை பார்க்க போகிறேன்னு சொன்ன செய்தியும் சேர்ந்தா போல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏற்றத்தை ஆசிய சந்தைக்கும் நம்ம சந்தைக்கும் ஒரு பிரதிபலிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் என்பது எதிர்பார்க்கிறோம். நம்ம லாஸ்ட் செஷனுக்கு வந்துட்டோம் சார். நம்ம எப்பவுமே டெய்லி சொல்லக்கூடிய கவனிக்க வேண்டிய பங்குகள் நீங்க எஃப்என்டோல இருந்து நீங்க எடுத்து சொல்றீங்க டெய்லியும் நம்ம ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஓகே, இன்னைக்கு என்னென்ன பங்குகள் கவனிக்கணும் சார்? ஓகே, இன்றைய தினம் ஹை டெலிவரி பங்குகள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரதி ஏர்டெல் தொடர்ச்சியாக 2வது நாள் ஹை டெலிவரி ட்ரேட்ல வருகிறது. அதே போல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அஃப்கோர்ஸ் அண்ட் டிவிஎஸ் மோட்டர்ஸ். இது வந்து முக்கியமாக ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடியது. நம்ம ஆல்ரெடி நேற்றைய நிகழ்ச்சியில் கூட ஹை டெலிவரினா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தீஸ் ஆர் ஸ்டாக்ஸ் வேர் ஹை டெலிவரி. இதில் நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது எல்லாமே இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ். ஸோ ஹை டெலிவரி நடந்திருந்தால் இண்டெக்ஸ் லெவலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது என்பதையும் நம்ம சொல்லாமல் சொல்லிவிடுகிறோம். ஸோ அது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டும்ன்றதை நான் வலியுறுத்துறேன். ஓகே சார், நேற்று நீங்க ஹை டெலிவரி தெளிவா சொல்லியிருந்தா கூட இந்த பங்குகள் எல்லாம் விலை ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அங்க ஹை டெலிவரி எடுத்திருக்காங்க. ஸோ அதை ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கவனிங்க. அவங்க அதுல ஒரு சில பங்குகள் வந்து இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் வேற, ஹெச்டிஎஃப்சி வந்து இண்டெக்ஸ் ஸ்டாக், ரிலையன்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஸ்டாக். ஸோ இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ்ல டெலிவரி எடுக்கும்பொழுது ஹை டெலிவரி எடுக்கும்போது இண்டெக்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் இல்லையா, அதோட வீழ்ச்சி வந்து. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய பங்கு இண்டெக்ஸ்ல. ஸோ அதையும் நம்ம அன்செட் ஸ்டேட்மெண்ட் அது. அதே போல நம்ம வந்து லாங் பில்டப், இது வந்து எஃப்என்டோவும் கேஷ் சேர்ந்த போல இருக்கக்கூடிய டேட்டா. இதை வந்து முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ஐநாக்ஸ் விண்ட், டிவிஎஸ் மோட்டர். இப்போ ஒரு சில நிமிடத்துக்கு முன்பதாக நான் சொன்னேன் டிவிஎஸ் மோட்டர் வந்து ஹை டெலிவரியில் இருக்கு. இப்போ லாங் பில்டப்லேயும் டிவிஎஸ் மோட்டர் வந்திருக்கு. அதே போல ஐடிசி வந்திருக்கு. ஸோ அகெயின் ரிப்பீட் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ இவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ரிசல்ட் வருமா, இல்லை அவங்களோட விலையேற்றம் வந்து இன்னும் அதிகரிக்கும், அதுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் ஹை டெலிவரிலையும் வராங்க, நம்ம லாங் பில்டப்லேயும் வராங்க என்பதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போல் வோல்டாஸ் அண்ட் லூபின் இது எல்லாமே லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஷார்ட் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா முக்கியமாக ஆர்பிஎல் பேங்க், இந்துஸ்தான் ஜிங்க், ஐஇஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், டாரண்ட் ஃபார்மா, மாருதி, ஹெச்சிஎல் டெக். இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் ஹெச்சிஎல் டெக்கோட ரிசல்ட் வந்திருந்தது கார்த்திக். அண்ட் 4 கம்பெனிகளை நீங்கள் டாப் 4 பெரிய கம்பெனி, அதாவது டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக் அவங்களோட ரிசல்ட் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா என்னோட வியூ பாயிண்ட்ல வந்து ஹெச்சிஎல் டெக்கோட ரிசல்ட் தான் சிறந்ததாக இருந்தது இந்த 4மே கம்பேர் பண்ணும்போது. பட் அது வந்து ஷார்ட் பில்டப்ல வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். பட் சார், இப்போ நீங்க அந்த 4 முக்கியமான ஐடி துறை சார்ந்த நிறுவனங்களை பத்தி நீங்க சொல்லும் போது என்னுடைய கேள்வி என்னன்னா சார், அப்ப அதை பற்றி ஐடி துறை எப்படி இருக்குங்கிறத கடந்த குவார்டர்ஸ்ல கணிக்க முடியுதா, இல்ல எதிர்காலத்தை கணிக்க முடியுதா ஐடி துறை சார்ந்த விஷயங்கள்? ஐடி துறை ரிசல்ட் சொல்லும்போது 2 விஷயம் இருக்கு. ஒன்று கடந்த காலம், அதாவது கடந்த காலாண்டு வந்து எப்படி இருந்திருக்கிறது அப்படின்றது அந்த ரிசல்ட் மூலமா நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய லாபம்
வந்து குறைந்திருக்கிறது. அதே போல வருவாயும் குறைந்திருக்கிறது ஃபார் மோஸ்ட் ஆஃப் த 3 கம்பெனிஸ். ஹெச்சிஎல் டெக் மட்டுமே வருவாயும் சரி லாபமும் சரி கூடியிருக்கிறது. பெரிய நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் லெவல், பெட்டர் தன் த ரெஸ்ட். நம்ம ரிலேட்டிவாக சொல்லும்போது பெட்டர் தன் மற்ற 3 கம்பெனியை விட இது வந்து பெட்டராக இருந்திருக்கிறது. அவங்க கொடுத்த இன்னொன்று வந்து ஐடி கம்பெனிஸ் பொதுவாக ஒரு கைடன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. கைடன்ஸ்னா அடுத்த குவார்ட்டர்ல அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் இந்த லெவலுக்குள்ள வளர்ச்சி தான் வரும் அப்படின்றத ஒரு கைடன்ஸ் ஃபேக்டராக கொடுப்பாங்க. ஹெச்சிஎல் டெக் மட்டுமே அவங்க கடந்த ஆண்டு கொடுத்த அந்த கைடன்ஸ் நம்பருக்கு ஏற்றா போல அந்த வருவாயாக சரி லாபமாக இருந்தாலும் சரி வளர்ச்சியாக இருந்தாலும் சரி எட்ட முடிந்திருக்கிறது என்பதை நம்ம இங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ திஸ் அனதர் ஃபேக்டர். மூன்றாவது ஃபோர்காஸ்ட் ஆஃப் கைடன்ஸ். அதாவது இன்ஃபோசிஸ்லாம் கொடுத்துருக்கக்கூடிய கைடன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 0 to 3% வளர்ச்சி மட்டுமே அடுத்த குவார்ட்டர் இல்லை அடுத்த காலாண்டுக்கு வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து வெரி லோ கைடன்ஸ். ஏன்னா ட்ரேட் வின்ஸ் இருக்கு, மற்ற அன்சர்டனிட்டிஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால வளர்ச்சி வந்து மிகவும் குறைவாக இருக்கக்கூடும் அப்படின்றத அந்த கைடன்ஸ் மூலமா அடுத்த குவார்ட்டருக்கு வந்து இவங்க சொல்ல வராங்க. விச் மீன்ஸ் இது வந்து கோவிட் டைம்ல இருக்கக்கூடிய அந்த லோ எக்ஸ்பெக்டேஷன் தான் தற்போதைய நிலைமைக்கு இன்ஃபோசிஸ் ரிசல்ட் மூலமாக ஃபியூச்சர் கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ தே ட்ரை டு கிவ் யூ அ கம்ப்ளீட் ஒரு டோட்டல் பிக்சராக தான் அவங்க தராங்க. நடந்தது என்ன, இனியும் நடக்கக்கூடியது என்ன அப்படின்றத அந்த கைடன்ஸ் ஃபேக்டர் மூலமாகவும் சொல்றாங்க. கூட அந்த லாபம் வந்து குறைந்திருக்கிற பட்சத்தில் லாபம் திகட்டுவது லாபம் நஷ்டத்தில் வந்திருக்குன்னு நான் சொல்ல வரல, பட் அந்த லாபத்துடைய லெவல் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனாலும் கூட இந்த 3 கம்பெனி, அதாவது ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மூன்றுமே டிவிடெண்ட் வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம சொல்ல வேண்டும். அப்போ லாபத்திலேருந்து ஒரு பட்சம் ஷேர் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. ஓகே சார். சார் நான் இந்த நிகழ்ச்சியில குறிப்பிட்டது என்னன்னா, நம்ம டிஸ்க்ளைமர் போட்டு தான் நம்ம எல்லாமே பண்றோம் சார். ஆமா. இப்போ நம்ம நீங்க வந்து இப்போ ஹை டெலிவரி நடந்திருக்கிற பங்குகள் அப்படின்னு சொல்றதுனால அது விலை உயரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அனுமானத்துல சொல்ல முடியாது. நம்ம அது வந்து ஆப்போசிட்டா கூட நடக்கலாம். அது வந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுடைய ரிஸ்க் தான். ஸோ நம்ம வந்து முழுக்க இந்த நிகழ்ச்சியை விழிப்புணர்ச்சிக்காக மட்டுமே, அவங்களுடைய அவேர்னஸ்க்காக மட்டுமே செய்யறோங்கிறத நான் இடத்துல குறிப்பிட விரும்புறேன் சார். ஆமா. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நாளைக்கு ஓப்பனிங் பேசல சந்திப்போம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பாய். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.